லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா கடக புதன்ங்க. கடகத்தில் புதன். நான் இப்போ இந்த லக்னத்தை பற்றி நான் சொல்ல வரல, ராசியை பற்றியும் நான் சொல்ல வரல. கடகத்தில் புதன் இருந்தால் அப்படிங்கிறது டாபிக் எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். இப்போ கடகத்தில் புதன் இருந்தால் அவங்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்களே இருக்கிறது இல்லைங்க. அதுக்கடுத்தபடியாக அவங்க நல்லா எதேச்சியாகவே நல்லா படிச்சிருந்தா கூட அது அவங்களுக்கு யூஸும் ஆகிறது இல்லைங்க. கடகத்தில் புதன் இருந்து சுக்கிரன் கூட இருந்தால் கொஞ்சம் படிப்பாங்க, அவ்வளோதான். ஆனாலும் அந்த படிப்பு அவங்களுக்கு பெரிய யோகத்தையும் கொடுக்க போகிறதில்ல, அவங்க படித்த எதையும் ஞாபகத்தில் வச்சுக்க போகிறதும் இல்லை. அது நான் நிறைய ஜாதத்தில் பார்த்துருக்கோம். இப்போ நான் ஒரு ஜாதத்தில் காட்டுறேன், சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் லக்னத்தை பொதுவாக தாங்க போட்டிருக்கேன். மேச லக்னத்தை போட்டிருக்கேன். மேச லக்னத்தை போட்டு 4 புதன் போட்டிருக்கேங்க. பொதுவாக 4 புதன் இருக்கலாம். அப்படின்னா இந்த செவ்வாயோட வீடு, இந்த செவ்வாயோட வீடு, மேஷம் விருச்சிகம், இந்த 2 வீட்லேயும் செவ்வாயோட வீட்டில் புதன் இருந்தால் படிப்பு வராதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் மற்ற வீடுகளில் இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புதன் மட்டுங்க செவ்வாயோட வீட்டில் கூட இருக்கலாங்க. ஆனால் கடகத்தில் மட்டும் புதன் இருந்துட்டா அவங்களுக்கு படிப்புக்கு உண்டான தடைகள் நிறைய வருதுங்க. அவங்க சரியாக படிக்கிறதும் இல்லைங்க. அதுக்கும் மேலே அவங்க ஏதோ அவங்க பெற்றோர்களால் சொல்லி படிச்சிருந்தாலும் அதனால் எந்த யூஸும் கிடைக்கிறதும் இல்லைங்க. அவங்க வாழ்நாள் முழுக்கவே அந்த புதன் அதை கெடுத்துருதுங்க. இப்போ என்ன சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாதுங்க. இது ரொம்ப டஃப் கொடுக்குது. இங்கே கடகத்தில் புதன் இருக்கும்போது நிறைய ஜாதகங்கள் நீங்களே பாருங்கள், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள். கடகத்தில் புதன் இருக்கிறவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அது யூஸில் இருக்காது. அது இப்போ நான் எதுக்காக லக்னத்தை போடணும், லக்னம் இந்த இடத்துல தேவையில்லை, ராசியும் தேவையில்லை. எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம், எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். நான் சொல்ல வந்தது கடகத்தில் புதன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கடகத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு பெரிய அமைப்புகளை அது கொடுக்கறது இல்லைங்க. ஆடிட்டிங்கு எதுலேயுமே அவங்களுக்கு சிறப்பாக வைக்கிறது இல்லைங்க. அதே சமயம் அந்த புதன் அந்த எந்த லக்னத்துக்கு கூட வர்றாரோ அதையும் கெடுத்துடுறாருங்க. அதுவும் பிரச்சனை தாங்க. இப்போ உதாரணத்துக்கு இது லக்னாதிபதி, இவர் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வந்துடுவார். 2ல் போய் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் சோம்பேறியாகவே இருக்காருங்க. இவர் எந்த வகையிலையுமே அவரை முன்னுக்கு கொண்டு வர்றது இல்லைங்க. இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து